வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இயக்குனர்கள் அட்லில் அண்ட் பிலால் இவங்களோட இயக்கத்தில் வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் பேட் பாய்ஸ் 4 அண்ட் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் டிவிலலாம் பார்த்துருப்போம். அந்த லேப்டாப்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் பாய்ஸ் அந்த மொத்த கலெக்ஷன் 3 படத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஸ்பைடர் மேன், பேட்மேன் இந்த மாதிரி கலெக்ஷனாக நம்ம போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்டை இந்த படம் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு வீல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தில் பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் பேட் பாய்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 பேர் ஹீரோஸ் வந்து 2 பேர் போலீஸாக இருப்பாங்க. நம்ம வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் மியாமி சிட்டியில் போலீஸாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து இந்த மாதிரி கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுரும். ஏதாவது கெட்டவங்களுக்கும் இவருக்கும் ஒரு தப்பான ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட பேரை கெடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில பேர் இவரை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, தப்பாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஹீரோஸான வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவரோட பேரை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பக்கத்தை பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லவா வேணும். ஸோ வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேர் தான் படம் ஃபுல்லாக இவங்க தான் வராங்க. அது ஸ்பெஷலி நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்ட்டின் லாரன்ஸு மனுஷனை சொல்லவா வேணும். சும்மா வந்து ஃப்ரேமில் நின்னாலே அவரோட எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி மெதுவாக போயிட்டு இருக்க நேரத்தில் அவரோட காமெடி, அவரோட டைலாக்ஸ்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக சீரியஸாக போயிட்டு இருக்க ஃபைட் சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காமெடி சும்மா தெரிகிற மாதிரி சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். என்னதான் வில் ஸ்மித் ஒரு பெரிய பர்ஃபார்மராக இருந்தாலும் அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மர் தான் இந்த படத்தில் மார்ட்டின் லாரன்ஸாக இருக்காரு. ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். வில் ஸ்மித் அதுக்காக வந்து சொல்லலை, அவர் எப்படிப்பட்ட பர்ஃபார்மர்னு நமக்கு தெரியும். சரி, ஓகே. அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கேமரா ஒர்க் தான். கேமரா ஒர்க் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டாமினண்ட்டான ஒரு ஒர்க்கை பார்த்துருக்கனே சொல்லலாம். இந்த பேட் பாய்ஸ் படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் வந்து அதிகமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒர்க்கை இந்த இடத்துல கேமரா மூலமாக கொடுக்கணுமோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம வில் ஸ்மித் கையிலேருந்து ஒரு கன் இருக்கும். அந்த கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஹீரோ கைக்கு, அதாவது மார்ட்டின் லாரன்ஸ் கைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிரான்சிஷன்ஸ்லாம் அந்த இடத்துல நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சிஷன்ஸ் அந்த கட்டு தெரியாத அளவுக்கு கேமராவை எந்த இடத்துல லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணணும், ஒரு சேசிங் சீக்வன்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்றத சூப்பராக பிளான் பண்ணி கேமராவுக்குலாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு கேமராவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் ஒர்க் தான் சொல்லணும். ஸோ ஒரு மியாமி சிட்டி ஒரு ஹேப்பனிங்கான சிட்டி. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக் கொடுக்கணும், இல்லை ஹீரோ 2 பேர் சேர்ந்து வராங்க அவங்க நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மியூசிக் கொடுக்கணும், இல்லை எமோஷன் சீக்வன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எந்த மாதிரி மியூசிக் கொடுக்குன்றத சூப்பராக கரெக்டாக ஒரு மியாமி சிட்டியில் வந்து ஒரு ஹேப்பனிங்காக ஒரு இந்த பாப் இந்த ஹிப்ஹாப் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி மியூசிக் கூட இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. எமோஷன் சீக்வன்ஸுக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மியூசிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மியூசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். டீசெண்டான ஒர்க்காக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த படத்தோட நீங்கள் சேர்த்து விஷுவலாக பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபியை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். பேட் பாய்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ எந்த அளவுக்கு நேர்த்தியான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் கன் ஷாட்ஸு, கன் ஃபயர், இந்த சண்டை காட்சிகள் தான், கன்னை வச்சு பண்ணுற சண்டை காட்சிகள் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும், இந்த இடத்துலேருந்து கரெக்டாக கீழே விழுகணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது போக வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் போக நிறைய பேர் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க பங்குக்கு தங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிக்க முடியுமோ சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படம் தான். எமோஷனல் வைஸும் சரி, ஆக்ஷன் வைஸும் சரி, இல்லை காமெடி வைஸும் சரி, ஒரு கிராஜுவலான ஒரு கம்ப்ளீட் ஒரு மெட்டீரியலாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பக்கத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மார்ட்டின் லாரன்ஸ் அவரோட காமெடி. என்னடா முன்னாடி நீ வந்து அதை பாசிட்டிவில் சொன்னால் இப்போ அதை நெகட்டிவில் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தேவையில்லாத இடத்துல வர ஒரு சில சின்ன சின்ன காமெடிஸ் தான். தேவையில்லாத இடத்துல வருதுன்னா அது எப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி சாக போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபன்னியாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, அதாவது ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சண்டை காட்சிகள் முக்கியமாக போயிட்டு இருக்கும்போது என்னடா அது அடுத்து யாரா சுட போகிறாங்க அப்படின்ற இடத்துல அவர் மார்ட்டின் லாரன்ஸ் இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டை வச்சு ஏதோ ஃபன் பண்ணுறதோ இல்லை மற்ற இடத்துல இந்த மாதிரி இது பண்ணுறதோ அது கொஞ்சம் தேவையில்லாமல் ஃபீல் ஆகுமே தவிர்த்து மற்ற இடத்துல இவரோட காமெடி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல வர காமெடி சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மற்ற இடத்துல நீங்கள் காமெடி கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு குட்டி டிராபேக்காக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு நெகட்டிவான இது விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம். படம் வந்து வெறும் 2 மணி நேரம் தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பாஸை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவர் பேரை வந்து சரி பண்ணணும், அவர் பேரை காப்பாற்றுன்னு நினைக்கிற 2 ஹீரோஸ் போராடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. அப்படின்ற பட்சத்தில் அந்த கதைக்குள்ளே
போகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அதற்கேற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கனால கொஞ்சம் என்னடா மெதுவாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே கொடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் தான். ஸோ ஆல்சோ வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சும்மா வேறு லெவலில் டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்க்குறவங்க நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கலாம். தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் டப்பிங்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சும்மா சூப்பராக ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் லவர், ஒரு காமெடி லவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.